குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம், சிட்டிஸில் மட்டும்தான் குழந்தை தொழிலாளர்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. கிராமங்கள்லேயும் குறிப்பாக நிறைய இன்டீரியர் கிராமங்களை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் தோட்டங்களில் வேலை செய்யறதுக்கும் குழந்தைங்கள பெற்றோர்களே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு பள்ளி. கண்டிப்பாக குழந்தை எங்கே இருக்கணும்? பள்ளியில் படிக்கக்கூடிய வயதில் இருக்க குழந்தை பள்ளியில் இருக்கணும். கல்லூரியில் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு போகணும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம சரியாக பண்ணோம்னு சொன்னால் பெற்றோராகிய நமக்கு ஒரு பெரிய சுமை இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யணும்? வரணும். 2 மாதத்திற்கு ஒரு முறை வரணும் இல்லையா? நேரடியாக பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு டோசேஜை குறைக்கலாம், டோசேஜை கூட்டலாம். ஸோ அதனால தொடர்ந்து மருத்துவர்களை நேரடியாக அணுகி தங்களுடைய மருந்து வாங்கி தொடர்ந்து அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது தான் ஒரு கட்டத்தில் நம்ம அந்த முழுமையாக குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நம்ம ஸ்கீம் ஒன்று சொல்லிட்டோம்னா கூட அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டியது மக்கள் முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று நிறைய இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் ஆதார் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். கேம்ப் இப்போ முதன்முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது முழுமையாக பயன்படுத்திக்கொள்ளணும். ஏன்னா இப்போ நம்ம புதுமை பெண் திட்டம் மூலமாக குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா கூட நிறைய நேரங்களில் ஆதாரம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மேட்சிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு நம்ம சாங்ஷன் பண்ணோன்னா கூட திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறதுல டிலே இருக்குது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும்னா நம்மளுடைய ஆவணங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் முழுமையாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த நம்ம இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வசதிகளை வாய்ப்பை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். பரமசிவம் முக்கியமாக இருக்கணுன்றதுக்காக ஊட்டச்சத்து புத்தகம் வழங்குவது வரதராஜ். குழுக்களுக்கு உணவுகளுக்கு வழங்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நம்ம